ஆனால் கா சிதம்பரம் வந்து சிவகங்கை விட்டு அல்லது காக்குடை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வாகன பொருள் மேல நின்று இருக்கிறாரு. காங்கிரஸ் தொடர்பாக ஒரு வார்த்தை வருது, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்றாரு. திரும்பினா ராஜீவ்காந்தி செல்ல இருக்குது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் பல விதமான விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது, நம்ம அதை டீப்பா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி கொண்டதுக்கான காரணம் என்னங்கிறது யாரா பேசியிருக்காங்களா? ஏன்னா இந்தியாவின் அமைதிப்படை இலங்கையில் போய் செய்த அட்டூழியம் என்ன? இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல உதயசூரியனும் இல்ல, ரெட்டலையும் இல்லை. ஒண்ணு கை சின்னம், ரெண்டாவது ஏர்கலப்பையோட விவசாயி, மூன்றாவது குக்கர், நாலாவது விசில். அப்போ இதுல வந்து சின்ன ரீதியாகவும் இவருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் இருக்குது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சீமான் அவர்கள் காரைக்குடியில இன்று பரப்புரை மேற்கொள்றாங்க. கடுமையான அங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய வெள்ளமானது மிகப்பெரிய அளவுல இருக்குது. அதிக அளவுல சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட 1000ல இருந்து 2000 இளைஞர்கள் சீமான் அவர்களுக்காக வந்து வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலையானதும் அந்த இடத்துல இருக்கு. இது சீமான் அவர்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு மிகப்பெரிய சாதகமா மாறுது. களம் வந்து மிகப்பெரிய சாதகமா சீமானுக்கு மாறிக்கிட்டு வருது. எதனாலன்னா, இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு தழுவிய அளவுல பரப்புரையை முடிச்ச தலைவர்கள் பட்டியலில் வந்து நான் உதயநிதி, ஸ்டாலின், நிறைய பேர்லாம் இருக்காங்க. அந்த வருஷம் எடப்பாடி இருக்கிறாரு, அந்த வருஷத்துல சீமானும் இருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்குங்க ஒரு கால் பதிவு இடமே கிடையாது. இப்போ கடைசி ஒரு 4 டேஸ்ங்கிறதுனால இன்னைக்கு 18 நமக்கு 18, 19, 20, 21 அது வரைக்கும் அவர் வந்து காரைக்குடியில் தான் இருப்பார். 21 பிரச்சாரம் முடியுது, 21 மாலை 5 மணி பிரச்சாரம் முடியுது. அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். அவங்களோட தொகுதியில் ஏற்கனவே அவருக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னிலிருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி துருவன், அப்புறம் இடுமாவனம் கார்த்திக்கு, அப்புறம் இன்னும் பல நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, அவருக்காக பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன கட்சியின் தம்பிமார்கள் வீடு வீடாக துண்டுகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருமுனை கூட்டங்கள் போடுறாங்க, பல தமிழ் தேசிய செயல்பாடுகள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல பேரும் அவங்க வந்து கடைசி நாளில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை சீமானுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா சார். இப்ப கடுமையா வந்து காங்கிரஸ் எதிர்த்து பல இடங்கள்ல வந்து போராட்டங்களும் பேச்சுகளையும் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து காரைக்குடியில நிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு வந்து கடுமையான ஒரு பேச்சை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்திரா காந்தியை கொண்டது வந்து சீக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்லயோ பஞ்சாப்லயோ போய் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இல்ல காங்கிரஸ் தலைவர்களோ பேச முடியுமா, பேசிட்டு வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. இது வந்து அவர் காங்கிரஸ் மேல அவருக்கு வந்து இருக்கிறது கோவம்லாம் கிடையாது, அவருக்கு இருக்கிறது வன்மம் தான் சொல்லணும். நேத்திக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவங்க பரப்புரையை ஃபாலோ பண்ணிருந்தேன்னு. அப்போ வந்து ஒரு ஜங்ஷன், திருப்போரூர் ஜங்ஷன், ஐ திங்க் ஸோ, ஆமா திருப்போரூர் ஜங்ஷன் தான். அங்க ஒரு வாகன செங்கல்பட்டு ஜங்ஷன், அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது வாகன பொருள் மேல நின்று இருக்கிறாரு. அங்கே வேட்பாளர் பக்கத்தில் இருக்காங்க. இப்படி நிற்கும் போது இடது பக்கம் வந்து ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கேன், அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். இடது பக்கம் சிலை வந்து இவர் ராஜீவ்காந்தி சிலை. அவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அப்போ இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு, காங்கிரஸ் தொடர்பாக ஒரு வார்த்தை வருது, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்றாரு. திரும்பினா ராஜீவ்காந்தி சிலை இருக்குது. அப்புறம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது உனக்குன்னா ராஜீவ்காந்தியை வந்து இது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். ஸோ அவர் இயல்பாகவே அவருக்கு ரத்தத்தில் ஊர்னது என்னன்னா காங்கிரஸ் மீதான வன்மம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் காங்கிரஸ் தான் இன்னத்தை கொன்று குவிச்சதுக்கு துணை போச்சு அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து அவர் அதை இன்னும் பின் வாங்கல. ஆனா ராஜீவ்காந்தியை கொண்டது தேசிய தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அதான்மா. இப்ப என்னன்னா, ராஜீவ்காந்திய கொன்னதை பத்தி மட்டுமே எல்லாரும் பேசுவாங்க. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் பல விதமான விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது, நம்ம அதை டீப்பா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி கொண்டதுக்கான காரணம் என்னங்கிறது யாரா பேசியிருக்காங்களா அப்படின்னு இப்போ அவங்க டிபேட்டை கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இந்தியாவின் அமைதிப்படை இலங்கையில் போய் செய்த அட்டூழியம் என்ன, ஈழத்துல போய் செய்த அட்டூழியம் என்ன, ஈழத்து பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க பட்டியல் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் எதையுமே நியாயப்படுத்தலை, இது சிறிய தப்புன்றது நான் போகல, நடக்கிறத பத்தி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒருத்தரை கொலை பண்றதுங்கிறத ஏற்க முடியாது. பட் நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் எவாலுவேட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது அவர் காரைக்குடியில் காங்கிரஸை போட்டு அடிக்கிறதுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இது ரொம்ப இப்போதான் ட்ரைலர் விட்டுருக்காரு, டீசர் வேணா விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ட்ரைலர் இருக்குது, அப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது.
அவர் உத்தரதாண்டம் ஆடுவார் உண்மையிலேயே. அவர் காங்கிரஸ் எதிர்த்து. ஆனால் கா சிதம்பரம் வந்து சிவகங்கை விட்டு அல்லது காக்குடி விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்பா இருக்க மாட்டேயா, ரொம்ப பேசுறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பண்ணாலும் போயிடுவார். அந்த அளவுக்கு பேசுவார் சீமான். சீமான் அவர்களுக்கு இப்போ அந்த தொகுதியில அதிக அளவு வெற்றி பெறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? அந்த வெற்றி இல்லம்மா, என்னன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து மாங்குடி நிக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து சீமான் நிக்கிறாரு, ஒரு பக்கம் டிவிகே தம்பி பிரபு பல் மருத்துவர், டிவிகே பல் மருத்துவர் பிரபு, இன்னொருத்தர் வந்து தேர்போகி பாண்டி அமமுக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பல் மருத்துவர் பிரபு இருக்காருல்ல, இவர் வந்து கொஞ்சம் சாதி ரீதியா சில வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சுயேட்சையெல்லாம் துட்டு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். வீடியோ ஆடியோலாம் வெளியே வந்திருக்குது. தேர்போகி பாண்டி இவர் மாங்குடி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். அங்க வந்து பெரும்பான்மை இந்த சமூகம் தான், இந்த சமூகமும் கிடையாது. காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காரைக்குடினா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு தான் ஞாபகம் வரும், நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க, அவங்க வீடு எல்லாம் இருக்கும். ஐயா இவரு செட்டியார் சமூகம் சேர்ந்தவர் தான். காரைக்குடி இவர் கா சிதம்பரம்லாம். ஆனா அங்க செட்டியார் பெரும்பான்மை கிடையாது. வல்லம்பர்னு ஒரு சாதி இருக்காங்க, அவங்க பெரும்பான்மை கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவே அவங்க ரொம்ப லிமிட்டடா தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க முக்குளத்தூர் இருக்காங்க, அதான் இவர் பிரபு தேர்புக்க பயணம் முக்குளத்தூர் தான். இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க நாடார் பெரும்பான்மையே கிடையாது. ஏன் அங்க போய் நிக்கிறாரு? ஒரு சாதி பார்த்தா நிக்கிறாரு. 2024 அதிக ஓட்டு விழுந்த இடம் தானே போய் நிக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, இதை வச்சு சூஸ் பண்றாங்கன்னா எங்க அதிக ஓட்டு எடுத்து நான் போய் நிக்கிறோம்பா, அவ்வளவுதான். இதான் ரொம்ப சிம்பிள். அவரோட கால்குலேஷன் எப்பயுமே அப்படிதான் இருந்தது. இன்னொன்னு அவருடைய சொந்த ஊரு அப்படின்னு அதுவும் ஒண்ணு இருக்குப்பா. பட் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ நீங்க கடலூர்ல போய் நின்னாரு, 14 நின்னாரு. கடலூர்ல வெள்ளத்தால அந்த டைம்ல மக்கள் அதிகப்படியா பாதிக்கப்பட்டாங்க நின்னாரு. 20 திருவொற்றியூர்ல நின்னாரு. ஏன் நின்னாரு? சாதியை வச்சா? நிறைய பேர் பைத்தியகாரமா பேசிக்கிட்டு இருக்கான். திருவொற்றியூர் பகுதி வடசென்னை மிக மோசமான சூழல் பாதிப்பு உள்ளாகிச்சு. நான் வந்தேன்னா அதை சரி பண்ணுவேன். எனக்கு அந்த திருவொற்றியூர் மக்களை பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மாறி மாறி நிக்கிறாரு. அதான் காய்ச்சல் போற கேட்கறாருல, உனக்கு இங்க வீடா இருக்கு, இதுவா இருக்கு, அதுவா இருக்கு. அது ரொம்ப தப்பான வாதம். அது ஏன் அவர் கேட்டாருன்னு தெரியல. இப்போ பிரியங்கா காந்திக்கு தமிழ்நாட்டில் வீடா இருக்கு, கன்னியாகுமரி வீடு இருக்கா? பிரியங்கா காந்திக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க. சிதம்பரத்துக்கு மகாராஷ்டிரால வீடு தான் இருக்கா? இருக்கலாம், மேபி இருக்கலாம். அவங்களும் பெரிய ஆளுங்க. எப்படி அங்கேருந்து எம்பி ஆனார் அவரு? அப்போ அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்போ அதெல்லாம் வந்து சீமான் வந்து உடைக்கிறாரு. எதுக்காக அந்த கேஸ்ட் பத்தி நான் பேசுறேன்னா, ஸோ இங்க கேஸ்ட் நியூட்ரலா யார் இருக்கிறான்னா சீமான் தான் இருக்கிறார். அண்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற 4 பேர் போது இவர் ஒருத்தர் தான் லீடர், பார்ட்டி லீடர். ஒரு கட்சியின் தலைமை முகம்ன்றது சீமான் தான். இப்போ தெருபோகி பாண்டியா கட்சி தலைவர் கிடையாது, மற்ற கட்சி தலைவர்கள் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல உதயசூரியனும் இல்லை, ரெட்டலையும் இல்லை. ஒண்ணு கை சின்னம், 2வது ஏர்கலப்பையோட விவசாயி, 3வது குக்கர், 4வது விசில். இப்ப இதுதான் வந்து இருக்கிறது. அப்போ இதுல வந்து சின்ன ரீதியாகவும் இவருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் இருக்குது. அதை ஈஸியா பரப்புரை பண்ணிட்டாரு. சொந்த மண்ணின் மகன்ற ஒரு உணர்வு இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு லீடர் வரட்டும், நம்ம தொகுதி வந்து ஒரு லீடர் தலைவராக எம்எல்ஏ ஆகட்டும், அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ற ஒரு பார்வையும் இருக்குது. அதனால நான் மேபி அவருக்கு அங்கே ஒரு எட்ஜ் இருக்கிறதா அவர் எனக்கு ஒரு தோற்றம் இருக்கு. மேபி தோற்றம் பழையா கூட மாறலாம் ரிசல்ட் வந்த பிறகு. பட் என் கருத்தை இப்போ நான் சொல்றேன், நல்லா தான் ஒர்க் பண்றாங்க, பார்ப்போம். கண்டிப்பா சார். நீங்க சொன்னீங்க ஜாதி ரீதியா வந்து சீமான் அவர்கள் எந்த இடத்துலயுமே நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப அந்த இடத்துல நிக்கக்கூடிய டிவிக்கும் அந்த சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் சார், ஒருவேளை ஜாதி ரீதியா சீமான் அவர்கள் நின்றா கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு தொகுதியில வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன் அதை வந்து முன்வைக்கவே மாட்டிக்கிறாரு? இல்ல அப்படி இல்ல, நீங்க ஒரு தொகுதியிலுமே அதுக்கான கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கணும். சாதி மட்டுமே கூறு கிடையாது. பண செலவு பண்ணணும், நீங்க உழைக்கணும், அதுக்கான பின்னணி உங்களுக்கு இருக்கணும். கல்வி தகுதியெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு வேட்பாளரும் அதில் ஆண் வேட்பாளர், பெண் வேட்பாளர், 116, 117, 116 பெண்ணு, ஒரு திருநங்கை, இதெல்லாம் யோசிக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது எல்லாமே சாதி மட்டுமே ஒரு கூற வச்சுக்க முடியாது. என்ன ஒண்ணு பண்ணலாம்னா 117 ரெடி பண்ணுங்க, 117 ரெடி பண்ணுங்க. அதுக்கு உள்ள நீங்க இந்த கேஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவு அகமுடையார் கொடுக்கணும், இவ்வளவு தேவருக்கு கொடுக்கணும், இவ்வளவு பறையருக்கு கொடுக்கணும், இவ்வளவு தேவேந்திரருக்கு கொடுக்கணும், இவ்வளவு அருந்தருக்கு கொடுக்கணும், இவ்வளவு நாடாருக்கு கொடுக்கணும், இவ்வளவு கோணாருக்கு கொடுக்கணும், இவ்வளவு முதலியாருக்கு கொடுக்கணும், இவ்வளவு ஐயருக்கு கொடுக்கணும், இவ்வளவு ஐயங்காருக்கு. இப்படிதான் நீங்க பகுக்க முடியுமே தவிர, இந்த இடத்துல ஐயர் தான் நிப்பாட்ட முடியும், இந்த இடத்துல நம்ம முதலாவதான் நிப்பாட்ட முடியும்னா அதெல்லாம் அவ்வளவு பிளான் பண்ண முடியாது. கிடைக்கிற ஆள் அவனா தான் இருப்பான், காசு வச்சிருக்க அவனா தான். என்ன பண்ணுவீங்க நீங்க?
அப்போ முதல்ல கட்சியை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கணும், அப்புறம் தான் அதெல்லாம் பத்தி யோசிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இவர் எடுத்துருக்கிற முடிவு சரிதான், ஒன்றும் தப்பான முடிவுலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சார். இப்போ 2024 அதாவது டிவிகே அதாவது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே நாம் தமிழருக்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றதை நம்மளால வந்து கேட்க முடியுது. ஆனா நாளுக்கு நாள் களமானது மாறிட்டே இருக்கு. மக்கள் வந்து புரிஞ்சு, அதாவது விஜய் அவர்கள் எதற்கு வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சு சீமான் பக்கம் இளைஞர்கள் செல்லக்கூடிய கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சார் இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்துல? இப்ப இந்த வாக்கு சதவீதம்ன்றது சீமான் அவர்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம அவர் போற இடங்கள்ல அவருடைய மற்ற விஷயங்கள் கட்சி ரீதியா பார்க்கிற போது ஏற்கனவே வாங்கின வாக்கு சதவீதத்தோட குறைவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. நான் அப்படிதான் பாக்குறேன், வாக்கு குறையாதுன்னு தான் நான் நம்புறேன். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் டிவிகே என்டிகே தான் பேச பொருளா இருக்கு அப்படின்னீங்க. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. ஆனா இப்ப என் கேள்வி என்னன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னா திமுக தலைவர் எங்க போட்டிடுறாரு? குளத்துல போட்டிடுறாரு. குளத்துறைக்கு என்ன விஜய் போல கேட்டா வழிபறிச்சுட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கலான்னு ஸ்கூல் பையன் ரிசர்வ் சொல்லக்கூடாது. சரி, சேப்பாக்க திருவள்ளுக்கு எனக்கு நீங்க ஏன் போல? யார் அங்க போட்டிடுறது? உதயநிதி ஸ்டாலின் போட்டிடுறாரு, நீங்க ஏன் அங்க போய் பிரச்சாரமே பண்ணல? சேப்பாக்கம் திருவள்ளிக்கனோட டிவிக்கு கேண்டிடேட் யாரு? ஏன் அவங்க வெளியே தெரியல? உங்களுக்கு உண்மையிலேயே திமுக எதிர்த்து நீங்க களத்துல வேலை பார்த்துருக்கணும்னா தொகுதியில் நீங்க போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? துறைமுகத்துக்கு நீங்க ஏன் போகல? சரி, அதை விடுங்க. நீங்க வந்து பிஜேபி கொள்கை எதிரி தானே. பிஜேபியினுடைய முகங்கள் எங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் தாவேகா ஜெயிக்கணும், நாங்க நேரடியாக பிரச்சாரம் பண்ணுவேன்னு நீங்க ஏன் பண்ணல? நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சாரம் பண்ணல? சரி, அதை விடுங்க. நீங்க ஏன் நயினார் நாகேந்திரன் போட்டிடக்கூடிய சாத்தூர்ல ஏன் பிரச்சாரம் பண்ணல? ஏன் வாகன பரப்புரைக்கு போகல? ஒரு பொதுக்கூடம் நடத்தல? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஆனா எங்க அவர் போனாரு? காரைக்குடிக்கு போனாரு, வாகன பரப்புரை பண்ணாரு. ஆனா காரைக்குடியில போய் அவர் பேசல, ஏன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனால என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு ஊருக்கு போனாரு, கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு காரைக்குடி மக்களே வணக்கம் அப்படின்ட்டாரு. நேற்று கூட பரிதாபங்கள் பார்த்தேன், பிரச்சார பாவங்கள் போட்டிருந்தாங்க, அதுல வந்து கோபி பண்றாரு, காரைக்குடி மக்களே வணக்கம். ஆனா இது கன்னியாகுமரி தெரியும், நாங்க சொல்லல, அதனால இங்க சொல்றேன் அப்படின்னு பிரச்சார பாவங்களை போட்டிருப்பாங்கல்ல. அது மாதிரி அவர் வந்து பண்ணாரு. காரைக்குடி மக்களுக்கு வணக்கத்தை கன்னியாகுமரியில் வச்சா அப்படி இங்க வணக்கம் வைக்க டைம் இல்லை அவருக்கு. ரொம்ப நேரம் வாகன பரப்புரையில இருந்தார், கை காட்டுறது காலாட்டுறத பண்ணிட்டு இருந்தார். இப்போ சிக்கல் என்னன்னா, காரைக்குடிக்கு போய் பல் மருத்துவர் பிரபு அவர்களுக்கு நீங்க வாக்கு கேட்பதற்கு கை காலை காமிச்சு வணக்கம்லாம் சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ஏன் அங்க பேசல ஒரு வாயை திறந்து? சரி, ஏன் நீங்க பல் மருத்துவர் பிரபு அவர்களை ஏன் நீங்க வந்து உங்க பக்கத்துல நிக்க வச்சுக்கல? ஏன் அவர் பல் மருத்துவர்னா உங்களுக்கு பிடிக்காதா? அவர் தான் சிரிக்கிறாரு, பல்ல காட்டி அழகா சிரிக்கிறாரு பல் மருத்துவர். ஆனா அவருடைய பக்கத்துல நிக்க வச்சுக்கல. எடப்பாடி பழனிசாமியை பாருங்க, யார் வேட்பாளரோ பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு. ஒரு கேண்டிடேட்லாம் கையில முத்தமே கொடுத்துட்டாரு, பாஷா ரஜினி கொடுக்குற மாதிரி கையில கிஸ் அடிக்கிறாரு, கணத்துல முத்தம் கொடுக்குறாரு, சங்கோஜப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலினை பாருங்க, வாகன பரப்புரை பண்ண முடியாட்டியும் ஒரே மேடையில் 5 பேர் நிக்க வச்சு எந்திரிச்சு நில்லுப்பா, ஒரு 10 நிமிஷம் நிக்க மாட்டேன்னு ஆவடி நாசரை கேட்கிறாரு. துரமுருங்க வணக்கம் வைங்க மக்களுக்கு சொல்றாரு, அறிமுகப்படுத்துறாரு, கனெக்ட்ல இருக்கிறாரு. சீமான் பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு, நிக்கலாம் ஒட்டிடுவாரு, அந்த அளவுக்கு பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு. ஏன் உங்க பக்கத்துல நிக்க விட மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க, ஜெயஸ்ரீ பிரபாகரன் நிக்க வச்சாரு, புஷ்யானந்த நிக்க வச்சாரு. அப்ப இவங்க வேற அவங்க வேறயா? அப்ப இந்த இந்த ஆணவ போக்கு முதல்ல விஜய் கைவிடணும். கண்டிப்பா சார். நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த டிஃபரெண்டும் இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்க, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, படித்து முடித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கன்னு சொன்னாரு. சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த டிஃபரெண்டும் இப்போ இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல இருக்கக்கூடிய இந்த டிஃபரெண்டையும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? இதை புரிஞ்சு மக்கள் ஏத்து எப்போதுமே ஒண்ணு சொல்றோம் கேட்டுக்காங்களா இருந்தா, மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம கடமை, ஒரு ஊடகமா நம்ம கடமை. நம்ம வந்து இந்த கட்சிக்கு வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்ல. இந்த கட்சிகள் இதெல்லாம் சொல்லுது, இதெல்லாம் சரியாப்படுது, இதெல்லாம் ரொம்ப தவறா இருக்கு அப்படின்னு பகுத்து எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை நான் சொல்ல வரேன். என் பார்வை அதுதான். இதெல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம சொல்லணும், இல்ல தப்பா இருக்குன்னு நம்ம சொல்லணும்.
அப்ப என்ன சொல்லலாம், ஏங்க எல்லா கட்சிகளும் இதே மாதிரி காசை கொடுக்குறேன்னு சொல்றதுங்கிறது ஏற்புடையதா இருக்குதா? அந்த காசு எங்க இருந்து வருது? உங்க சட்டப்பையில என் சட்டப்பையில இருக்கப்படக்கூடிய வரிப்பணம் தான் காசு தான். அந்த காசு அதை எடுத்து இப்படி மாணவரை செலவு பண்ணலாமா? அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்கலாம்னு நீங்க யோசிக்கணும். அதுக்காக தான் அவரு கிராமப்புற தற்சார்பு பொருளாதார கொள்கைகள்ங்கிறத பேசுறாரு. மேம்போக்கா பார்த்தா அதை வந்து ஆடு வளர்க்குறாரு, மாடு வளர்க்குறாரு, பன்னி வளர்க்குறாரு, கோழி வளர்க்க சொல்றாருன்னு அதை வந்து மலினமா மட்டமா பார்க்கக்கூடிய போக்கு இருக்குது. ஆனா அவங்களாம் வந்து விவசாயத்தை பண்றவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ விவசாயம் மட்டும்தான் பார்க்கணும், எல்லா ஐடி கம்பெனிலாம் போகாத, வீட்டுக்கு போய் விவசாயம் பாருன்னா சொல்ல போறாரு. அது வந்து பிற்போக்குத்தனமான வாதமா இருக்கலாம். விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அரசு பணியாளராக மாற்றணும்னு நினைக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், அவர் எல்லா பார்ப்பர்லையும் ஒன்று ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு வராரு. அது உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது. டாஸ்மாக்ல குடிக்க ஊத்தி கொடுக்குறவனுக்கு அரசு பணி, ஆனா உனக்கு சோறு போற விவசாய அரசு பணி இல்லைன்னு அவர் கேட்கறது வந்து, இதை வந்து ஆழமா போய் ஒப்பிட்டு சரியா தவறா முன்ன பின்னெல்லாம் பார்க்கறதுக்கு மக்கள் நேரம் இல்லை. ஆனா இது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காமன் சொல்றீங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? கண்டிப்பா சரிதான் இல்ல அப்படின்னு தோணுமா தோணாதா? தோணும். அப்ப அந்த எண்ணத்தை வந்து ஒரு கொஞ்சமா விதைக்கிறாரு. இந்த பாரு, என் ஆட்சியில வந்து இலவச பேருந்தெல்லாம் இருக்காது, குளிர்சாதன பேருந்து இருக்கும், பணம் கொடுத்து பயணி, அதுக்கான பொருளாதாரத்தை நான் நான் வந்து உருவாக்கி தருவேன் அப்படிங்கிறார். அதுதான் நமக்கு வந்து நியாயமான விஷயமும் கூட. முதல்ல வந்து நம்ம தமிழர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது தன்மானம், ஓகேவா, சுயமரியாதை இழந்து நான் ஒரு விஷயத்தை பெற விரும்பல. என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, நான் கொடுக்குறேன், அந்த 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 வாய்ப்பை நான் பயன்படுத்துறேன், நான் பணம் கொடுக்குறேன், நீ திருப்பி கொடுக்குறேன், அவ்வளவுதான் உனக்கு ரிலேஷன்ஷிப்பு. அரசு கிட்ட எப்பயும் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடாது. நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், அரசு என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதுல நன்றியோடலாம் இருக்க முடியாது. செய்ய வேண்டியது வேலை. ஏன்னா என்கிட்ட நீ வரிப்பணத்தை வாங்குற, செய்ய, அவ்வளவுதான். ஐயோ ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ஐயா அரிசி போட்டுங்கய்யா, பருப்பு போட்டுங்கய்யா. டேய், அரிசி பருப்பு கடமைடா, உன் கடமை தான் நீ செய்யற. அதுக்காக நன்றி உணர்வு கூட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. முதல்ல நம்ம என்ன மக்கள்கிட்ட சொல்லணும்னா, நம்ம மக்கள் எப்படி தெரியும்ல, 5000 வாங்கியிருப்பாங்க ஒருத்தன்ட்ட, இன்னொருத்தர் 10,000 வாங்கியிருப்பாங்க, வீட்டில் ஒரு 6 பேர் இருப்பாங்க. டேய், இவன்கிட்ட கை நீட்டு வாங்கிட்டோம்டா, இவனுக்கு ஒரு 3 பேர் கூட ஒரு 3 பேர் போட்டுருங்கடா, இப்படிலாம் மக்கள் இருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, பணமும் வாங்காதீங்க, ஓட்ட உண்மையானவங்களுக்கு போடுங்கன்ற. நான் விஜய் மாதிரி பேச மாட்டேன். விஜய் என்ன சொல்லுவாரு, பணத்தை வாங்கிட்டு காதுல விசில ஊதி அனுப்புங்கன்றாரு. அது எப்படி பணம் வாங்குறத நீங்க ஊக்குவிப்பீங்க? இதே விஜய் தான் மாணவர்கள் மத்தியில பேசும்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொன்னாரு. இப்ப ஏன் பணம் வாங்குங்கன்னு பேசுறீங்க? அப்ப நீங்களே இயல்பு லஞ்சத்தையும் ஊழலையும் ஒரு மோசமான நிர்வாகத்தையும் ஊக்குவிக்கிறீங்க மறைமுகமா. இவரையே ஐயா ஆதவாசனம் எடுத்துக்குவாங்க. ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், அவர் பேசுகிற போது, பண்ணுங்க நான் ஊழல் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, அதுக்கு நீ இப்படியா அப்படின்னாரு. அதாவது எப்படின்னா, கொலை பண்ணு, விஷம் வச்சுக்கொள்ளு, ஏன் கத்தி வச்சுக்கொள்ற அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப இவங்க வந்து உண்மையான மாற்றா இல்லையாங்கிறத மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க அறிவிக்கிற, இவங்க பேசுகிற, இவங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் மக்கள் வந்து இது புரிஞ்சுப்பாங்களா? மக்களுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. ஃபிங்கர் டிப்ஸ்ல போய் சேர்ந்துருது எல்லாமே. கண்டிப்பா மக்களுக்கு தெரியும், மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் தேர்தலுக்கு 2-3 நாட்கள் தான் இருக்கு. என்ன மாதிரியான அமைப்பு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.